அன்பானவர்களே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஏசாமி கூட நம்ம இலவசமா தான் பெற்றிருக்கிறோம். ஏதாவது காசு கொடுத்து ஏசாமி பெற முடியுமா? ஏதாவது காசு கொடுத்து இயேசுவை அர்ச்சனை பண்ண முடியுமா? அப்படி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் பாருங்க, இறைவனை தேடி கால்நடையா எங்கெல்லாம் செல்றாங்க, மலைக்கு ஏறுறாங்க, ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, உடம்புல அழகு குத்திக்கிறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு இறைவனை தேடுறாங்க. ஆனா வேதத்துல இயேசு வாசிச்சோம்னா, உங்களுக்காக அவருடைய கைகள் ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது. இலவசமா இது எல்லாவற்றையும் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த இயேசுவை இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுங்க. ஒரு ஆண்டவர் இலவசமா நம்ம வியாதிகளை சுகமாக்குறதுக்கு காத்திருக்கிறார். நீங்களே ஜெபம் பண்ணலாம். இருக்கிற இடத்துல ஏசாமி அந்த வியாதியை சுகமாக்க அப்படின்னா இயேசு இறங்கி வந்து உங்களை சுகமாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இறைவனை மக்கள் கடந்து அபிஷேகம் பண்றாங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா படைத்த இறைவன் உங்களை அபிஷேகம் பண்றார். உங்க வாழ்க்கையை இயேசு ஆசீர்வாதமா மாற்றுகிறதுக்கு காத்திருக்கிறார். God multiply.